மாற்றுத்திறனாளிகள் நிதி மாற்றுத்திறனாளிக்கே கிடைக்கணும். சரி, வேறு ஒன்றும் அனுமதிக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி இல்லை. எங்கள் மக்களுடைய தேவையை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். எந்த என்ஜிஓவும் எங்களை நாடி வர்றது கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக பிரதான ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். உலக வங்கி 1761 கோடி ஒதுக்கீடு செய்ததாக மாநில மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையாளர் திருமதி ஐஏஎஸ் லட்சுமி அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் பல சங்கத்திடம். ஆனால் அந்த நிதியை மாநிலம் முழுவதும் முறைகேடாக செய்வதாக எங்களுக்கு தகவல் வருகிறது. அதாவது என்னென்னா, இது இதுக்கு பேர் ஃபண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லி ரைஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க. அது மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுயமாக வேலை செய்வதற்கும் அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தான் உலக வங்கி இந்த நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த நிதியை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் மாற்றுத்திறனாளிகள் அதாவது அல்லாத மாற்றுத்திறனாளிகள் இணைத்து சின்ன பிள்ளைகளை இணைச்சி நடத்தக்கூடிய ஒரு என்ஜிஓஸ், அதாவது பள்ளி, சில எம்ஆர் ஸ்கூலு, இந்த மாதிரி என்ஜிஓஸ் அவங்களுக்கு நீங்கள் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க மூலயமா நீங்கள் லாபம் ஈட்டுவதற்காக இந்த அதிகாரிகள் செய்கிறாங்க. இதை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். ஏன்னா இது மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இது மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். என்ஜிஓஸுக்கு போச்சுன்னா இந்த அதிகாரிகளுக்கு லாபம் அவங்க தருவாங்க மீதத்தை. அப்போ இவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. மாற்றுத்திறனாளிகள் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது வாழ்வாதாரம் மேம்படாது. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள், முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி என்ற பெயர் சூட்டி அவர்கள் வாழ்க்கையை பிரகாசம் அளிப்பதற்காக நல்ல பல திட்டங்களை செஞ்சாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு நல்ல முறையில் செய்வாங்கன்னு நாங்கள் நம்பி தான் இருக்கிறோம். கீழே உள்ள அதிகாரிகள் இது போன்ற லாபம் எட்டுவதற்காக உங்களுடைய கவனத்துக்கு வருவதில்லை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் இப்போ கொண்டு வரோம். நீங்கள் நல்லது செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம். இந்த அதிகாரிகளை உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து நீங்கள் அவங்கள எங்களுக்குரிய பண்டை எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்குரிய பண்டை எங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன வழியோ, நாங்கள் எங்கள் சுயமாக வேலை செய்வதற்கு என்ன வழியோ அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளுக்கு 550 ரூபா வீதம் இந்த ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, இது செலவு கணக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஹோட்டலில் வச்சு நடத்துகிறாங்க. ஏன் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை வச்சு நடத்துகிறாங்களா? அங்கே வச்சு நடத்திருக்கலாம்ல இந்த மீட்டிங்கை. ஏன் மாற்றுத்திறனாளிகள் வராமல் இருந்தாங்களா? கேட்டால் மற்ற தமிழ் மாற்றுத்திறனாளிகள் குறை சொல்கிறாங்க. என்ன சொன்னால் அவங்க சாயதளம் இருந்தால் தான் போக முடியுன்றாங்க. இந்த இடத்துல எந்த சாயதளம் இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சாயதளமே கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கூட மேலே நடத்தினா கூட லிஃப்ட் இருக்குது, கீழே நடத்தினா சாயதளம் இருக்குது, அங்கேயே நடத்திருக்கலாம். இவங்க கணக்கு காமிக்கிறதுக்காக இது போன்ற ஹோட்டலில் கடத்தை பிடிச்சி நடத்திக்கிட்டு எங்களுக்கு வந்த பண்டை முறைகேடாக செய்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துச்சுன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு மூலம் நடத்த இருக்கின்றோம். ஆனால் ஐயாவுடைய நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். இது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டதுக்கு மாவட்ட அதிகாரி என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள். இது சம்மந்தமாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம், மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்குங்க அப்படின்ட்டு. அதை நீங்கள் டைரக்டர் தான் கேட்கணும் அப்படின்றார். மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் டைரக்டர் தான் கேட்கணுன்றாங்க. அப்போ என்ஜிஓஸை கூப்பிட்றதுக்கு மட்டும் டைரக்டர் சொன்னாங்களா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அதான் அவங்க தான் சொன்னாங்கன்றாங்க. அப்போ டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ஜிஓஸை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுன்னா அவங்க தான் அவங்களுக்கு லாபம் வைப்பதற்கு பணம் கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் மக்கள் நாங்களே தடுமாறி வாழ்ந்துக்கிட்டோம். அதனால் இதை உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தொடர் போராட்டம் நடத்த இருக்கிறோம். என் பேர் குமார் சார். நானும் ஒரு சில வார்த்தைகள். இப்போ நான் சால்வேஷன் சொசைட்டி ஆஃப் பிளைண்ட்ஸில் இருந்து நான் மதுரைக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் சேவை செஞ்சுட்டு வர்றேன். எங்களுடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமை என்னை போல் உள்ள பார்வையற்றவருக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்னென்ன காரியத்தை செஞ்சால் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு நன்மையாக இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு என்ஜிஓட்ட போய் எங்களுக்கான நிதியை ஒப்படைக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். எங்களை போல் உள்ளவங்களுக்கு தான் எங்களுடைய அருமை தெரியும். அதனால் எங்களை மாதிரி ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை ஈட்டி தருகிற என்ஜிஓட்ட தான் இதை ஒப்படைக்கணும். இதை இதுக்கு மேலே வேறு யாருக்கும் கொடுத்தா இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். இது எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துவோம். என் பேர் வி ஆனந்தராஜ், சால்வேஷன் சொசைட்டி ஆஃப் பிளைண்ட்ஸ்.